ஆக்சுவலி நாங்க எங்களோடது ரொம்ப வைரலான வீடியோ வந்து வேப்பம்பூ தான் ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணது. வேப்பம்பூ கிட்டத்தட்ட 6 மில்லியன் வியூஸ் அதுக்கு மேலேயே போய். ஆமா ஆமா. நாங்க யதார்த்தமா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நானும் இவளும் திரும்பின பிறகு என்னாச்சுன்னா ஆத்துல நாங்க வந்து வேப்பம்பூ சாப்பிடுவோம் ரெகுலரா. வேப்பம்பூ சாப்பிடுவோம். பாட்டி வந்து எல்லா சம்மர் இல்ல வேப்பம்பூ சீசன் வந்தாலே அதை நல்லா வறுத்து நெய்யில போட்டு அது ஒரு ரிச்சுவல் மாதிரி எப்பயுமே பாட்டி வந்து எப்பயுமே வந்து சீசன்ல நாங்க வாங்கி சோர்ஸ் பண்ணிடுவோம். எங்க ஆத்துல இப்ப இல்ல, நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதே சனிக்கிழமான கட்டாயமா வேப்பம்பூல தட் மீன் சாத்துந்து ரசம் பண்ணுவோம் நாங்க. அதுக்கப்புறம் வேப்பம்பூவை பொரிச்சு வச்சிருவா. எங்க அம்மா அப்பா 2 பேர் மட்டும் அந்த வேப்பம்பூவை சாப்பிடுவா சாதத்துல கலந்துட்டு. அதனால வேப்பம்பூ நாங்க ரெகுலரா எடுத்துக்கிற ஐட்டம் தான். நாங்க இப்படி திரும்பும் போது என்ன பண்ணோம், வேப்பம்பூ வாங்கி போயிடலாண்டி ஆத்துக்கு, வேப்பம்பூ சாத்துந்து பண்ணலாம்னு சொல்லி நாங்க இப்படி திரும்பினோம். இவன் என்ன பண்ண டக்குன்னு அம்மா இவ்வளவு வீடியோ எடுக்கலாமேம்மா அப்படின்னு சொன்னோம். ரொம்ப யதார்த்தமா நாங்க எடுத்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆகி அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டால், நாங்கள் ஒரு 15 நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் அங்கே போனோம். அந்த வீடியோ அப்படியே ஸ்லோவாக போயின்றது. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்படி செக் பண்ணிகிட்டே எல்லாம் இருக்க மாட்டோம். அந்த அம்மா அந்த பாட்டி தாத்தா 2 பேரும், அம்மா நீ வந்து உன்னை வந்து கபாலீஸ்வரர் தான்மா எனக்கு அமிச்சாங்க, இந்த வருஷம் மட்டும் 40,000 ரூபாய்க்கு நாங்கள் வேப்பம்பூ விற்றோம்னு சொன்னோம். ப்ராஃபிட் மட்டுமே 40,000 ரூபாய் வந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு 2 பசங்க போல இருக்கு, 2 பசங்களையும் வந்த லாபத்தை நான் கொடுத்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் கார்த்திகைக்கு ஆக்சுவலி போயிருந்தோம். அப்போ வேற வேப்பம்பூ விற்கிறவங்க வந்து சொன்னாங்க, உங்களால் தான் நாங்கள் வேப்பம்பூ விற்க ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே மயிலாப்பூர்லன்னு. அந்த அளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ சில பேருக்கு வேப்பம்பூ என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆக்சுவலி அவள்லாம் கூட நான் வந்து என்ன அந்த வீடியோவில் ரொம்ப யதார்த்தமாக சொன்னேன்னா, வேப்பம்பூவை எதுவுமே நீங்கள் பண்ண தெரிலனா கூட பரவாயில்ல, ஹாட் வாட்டரில் போட்டு சாப்பிட்டா கூட அது ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக் சொன்னேன். அதுக்காகவே எல்லாரும் வாங்கிட்டு போயிருக்கா. ஸோ அப்போ வந்து நம்ம பேச்சை வந்து வேல்யூ பண்ணுறா. அப்போ நம்ம எந்த விஷயத்தையுமே போலி இல்லாமல் பண்ணணும்.